வீட்டுக்கு வீடு வாசப்படி சண்டையே இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. ஆனால் 2 விதமான சண்டை எல்லா வீட்லேயும் நடக்கும். ஒன்று வந்து சால்வ் பண்ணக்கூடிய சண்டை. எப்போ பார்த்தாலும் போட்ட துணி போட்ட இடத்துல இருக்கு, மடிச்சு வைக்க மாட்டேங்கிற, லைட் ஆன் பண்ணி வச்சா லைட் ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிற, இன்னைக்கு டின்னரு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை போடுவோம். ஆனால் இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிதல் இருந்தால் சரியாயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அப்படியா சரிவா ஓகே நம்ம பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சரியாயிரும். ஆனால் 2வது விதமான ஒரு சண்டை இருக்குது. இது ரொம்ப டீப்பாக உள்ளே போய் எமோஷனை ஹர்ட் பண்ணுற மாதிரி. நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, என்னுடைய எமோஷன்ஸுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் முன்னாடியே என்னை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு லாஜிக்கு ஒரு வாக்குவாதம் வச்சு டிபேட் பண்ணி நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்றது, இல்லை நோஸ் கட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப டீப்பான சுற்றி வரக்கூடிய சண்டை. நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறோன்ற பேரில் லாஜிக் போட்டுன்னு இருப்போம். பட் ரிமெம்பர், சில சண்டைகள் வாழ்க்கையில் சால்வ் பண்ண முடியும், சில சண்டைகளை வாழ்க்கையில் விழிப்புணர்ச்சியோட ஹேண்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா அது எமோஷன்ஸால் ஆனது. இது புரிஞ்சதுனாலே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா விரிசல் தான் வரும். இல்லைனா திருப்பி அந்த சண்டை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும், பல ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த எமோஷனல் கேரை நம்ம கொடுக்காதல, அந்த ரெஸ்பெக்டை கொடுக்காதனால தான். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சண்டை நடக்குது? சால்வ் பண்ணக்கூடிய சண்டையா இல்லை சுற்றி வரக்கூடிய அந்த எமோஷனல் சண்டையா? கமெண்ட் பண்ணுங்கள்.